சி.வி. சண்முகத்துக்கு ஜாக்பாட்! தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி ரெடி! தாவேக பேச்சுவார்த்தை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு வழங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக 47 தொகுதிகளில் மட்டும் வென்றது. தேர்தல் தோல்வி குறித்து ஆராயவில்லை என குற்றம் சாட்டிய சில எம்.எல்.ஏக்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு அணியாக பிரிந்தனர். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 பேரும், வேலுமணி அணியில் 25 எம்.எல்.ஏக்களும் செயல்பட்டு வந்தனர். சட்டசபையில் தாவேக அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேலுமணி அணி ஆதரவு தெரிவித்திருந்தது. தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி தரப்பு கொறடா உத்தரவை வேலுமணி தரப்பு மீறியது. இதனால் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது வேலுமணி தரப்புக்கு இடம் வழங்கப்படும் என சொல்லப்பட்டது. இதற்கு தாவேகவுக்கு ஆதரவு கொடுத்த திமுக கூட்டணி கட்சிகள் ஆட்சேபம் தெரிவித்தன. இதனால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அந்த அணியில் இருந்த 4 எம்.எல்.ஏக்கள் மரகதம் குமாரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா ஆகிய 4 பேரும் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்து விட்டனர். அவர்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது.